ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் அன்புடன் மலருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்கு குழி பணியார கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலை, 1 ஸ்டார், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஜாதிபத்திரி. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசூரி மெத்தி, கொஞ்சம் ஜாதிபத்திரி, கொஞ்சம் பட்டை, 1 ஸ்டார், 5 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 இன்ச் இஞ்சி, 5 பூண்டு பல், பத்து முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. மசாலா பொடி என்னென்னா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். ஆம்லெட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 15 வெங்காயம், சின்ன வெங்காயம், 3 முட்டை. அரைக்க வேண்டிய மசாலா பொருள் ஜாதிபத்திரி, பட்டை, ஸ்டார், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, ஏலப்பு, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, கசகசா, முந்திரி பருப்பு. இதெல்லாம் நாம் இப்போ 3 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சாச்சு. வெங்காயத்தை நம்ம சாப் பண்ணிக்கிறோம். நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச மசாலா கூட தக்காளி சேர்த்து மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். அடுப்பு பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வைக்கிறோம். முதல்ல கசூரி மெத்தியும் கரம் மசாலாவையும் லோ ஃப்ளேமில் லேசாக நம்ம வறுத்துக்கிறோம். நான் யூஸ் பண்ணுறது ஹீலுக்ஸ் குக்வேருங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதாரணமான நார்மல் குக்வேர்னால் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. தாளிசத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி இலை, பட்டை, ஜாதிபத்திரி, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம சாப் பண்ணி நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம அதை வதக்கணும்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போது மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், வத்தத்தூள், மல்லித்தூள்லாம் நாம் சேர்த்துக்கிறோம். இது கூட நாம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம 250 ml தண்ணி சேர்த்துக்கிறோம். பச்சை வாடை போகிறது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம இதை குக் பண்ணுவோம். இப்போது ஹீலுக்ஸ் மேனுவல் ஃபுட் ப்ராசஸரை காட்டுறேன். இதை வச்சு தான் நான் வெங்காயம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஈஸியாக சாப் பண்ணுவேன். இப்போது முட்டை ஆம்லெட்டுக்கு நம்ம வெங்காயம் சாப் பண்ணிவிட்டு அதுலேயே எப்படி முட்டையும் சேர்த்து பண்ணலாம், அடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெங்காயம் சாப் பண்ணிட்டேன் கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி. இது மிக்சர் இன்செட். இதை இப்போ நம்ம அதில் சேர்த்து முட்டை எப்படி அது கூட அடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரே இதில் நம்ம முட்டையை சேர்த்து அடிக்கச்சில் நம்ம கையிலையும் படாது, சுத்தமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இதில் பிளெண்ட் பண்ணச்சில் ஃப்ளஃபியாக முட்டை வரும். ஆம்லெட் நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போது ஆம்லெட்டுக்கு முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரேவி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. கிரேவி இப்போ நமக்கு எண்ணெய் விட்டு ரெடியாக இருக்குது. கிரேவியை இப்போது அடுத்த அடுப்புக்கு மாற்றிட்டு இந்த அடுப்பில் நம்ம பனியார குழியை வச்சு நம்ம ஆம்லெட் போட போகிறோம். லேசாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழியிலையும் நம்ம கொஞ்சம் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்ற போகிறோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த முட்டையெல்லாம் நம்ம பிரட்டி விட்டுறோம். இப்போ நமக்கு பனியார குழியில் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவியை இந்த சைடு மாற்றி வச்சு சிம்மில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை ஆம்லெட்டை கிரேவி கூட சேர்த்துக்கிறோம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வேக வைக்கிறோம்.
நல்லா அழகாக எண்ணெய் விட்டு வந்துடுச்சு. இது கூட இப்போ கடைசியாக நாம் வறுத்து வச்சுருக்க கஸ்தூரி மெத்தியும் கரம் மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்படி இதை கடைசியாக சேர்க்கச்சில் அதோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது. எப்போவுமே இது கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும். இப்போது நம்ம குழி பணியார ஆம்லெட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா இது ஆப்ஷனல் தான், 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இது ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த குழி பணியார ஆம்லெட் கிரேவி சாதத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்புடன் மலர்.